Taste the Daily. அருகே உள்ள 4 வழிச்சாலையில் பராமரிப்பு பணி என்ற பெயரில் நெடுஞ்சாலைத்துறையினர் அடிக்கடி சாலையை மூடி வைப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனைவாரி கிராமத்தில் உள்ள 4 வழிச்சாலை அடிக்கடி பராமரிப்பு பணி என்ற பெயரில் மூடப்படுகிறது. இதனால் இந்த சாலையை பயன்படுத்தி வரும் இப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மேலும் இப்பகுதியில் அறுவடை பணிகள் நடைபெறுவதால் விவசாய பணிகளும் இதனால் முடங்குவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக சாலை பணிகளை முடித்து சாலையை அடிக்கடி மூடாமல் இருக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தை திருநாள் மற்றும் பொங்கல் பண்டிகையையொட்டி சிவகங்கை மாவட்டத்தில் 2 கிராமங்களில் நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டிகளை திரளான மக்கள் கண்டு ரசித்தனர். திருப்பத்தூர் அருகே உள்ள சுல்லாம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 17 காளைகளும் 156 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போட்டியில் மாடு முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதேபோன்று நாட்டரசன் கோட்டையில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 12 மாடுகளும் 118 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள அரசு சிறுவர் பூங்காவை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கம் பெருமாள் கோவில் பின்புறம் உள்ள அரசு சிறுவர் பூங்காவின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளதாகவும் பூங்காவில் முட்புதர்கள் முளைத்து பராமரிப்பில்லாமல் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பூங்காவிற்கு சிறுவர்கள் விளையாட வருவதில்லை என்றும் பூங்கா போதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறி வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். எனவே திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் பூங்காவை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து வெளியூர் செல்ல பேருந்து நிலையங்களில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்த நிலையில் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட வெளியூர்களிலிருந்து கன்னியாகுமரி வந்த மக்கள் மீண்டும் வெளியூர் செல்ல நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் வெளியூர் செல்ல போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இதனை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகள் 1000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரை பேருந்து கட்டணம் வசூலிப்பதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீராக இருந்ததால் வழக்கம் போல காலை அருவி திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் பிற்பகல் 12:30 மணிக்கு அருவிக்கு நீர்வரத்து திடீரென அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது.